அண்மை செய்தி. விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி தாவேக சார்பில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குளறுபடி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்துறை செயலாளர் யார் என தாவேகாவினருக்கு தெரியாதால் ஒரு குழப்பமானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் என்பவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய உள்துறை செயலர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டவர் அஜய் பல்லா. இந்நிலையில் அவரை குறிப்பிட்டு தாவேகாவினர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் என்பவர் பதவியில் உள்ள நிலையில் அஜய் பல்லா என பெயர் குறிப்பிட்டு தாவேகா தரப்பில் கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2025 ஜனவரி முதல் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஜய் பல்லாவுக்கு தாவேகா நிர்வாகி கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், உள்துறை செயலாளர் யார் என்று தெரியாமல் தாவேகாவினர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தாவேகா தலைவர் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தேர்தல் ஆணையத்துடன் ஒப்பிட்டு குறிப்பாக திமுக அரசு பல்வேறு குழப்படி ஏற்படுத்துவதாக சொல்லி குறிப்பாக ஒரு கடிதத்தை நிர்மல்குமார் அவர்கள் பொதுத்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் மற்றும் செயலருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் முழுநிலை விளக்கத்தை தெரிவித்தது பார்க்க முடியுது. ஆனால் அந்த கடிதத்தில் ஒரு சில பிழை ஏற்பட்டது. அது தற்சமயம் வயலாகி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. விஜய்க்கு பாதுகாப்பாக கோரி தாவேகா அனுப்பிய கடிதத்துல மிக முக்கியமாக மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பவருக்கு பதிலாக அஜய் பல்லாவுக்கு கடிதம் அனுப்பிய தாவேகா அனுப்பியிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய உள்துறை செயலர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர் அஜய் பல்லா. தற்போது மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பவர் பதவியில் உள்ளார். 2020 ஜனவரி முதல் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஜய் பல்லாவுக்கு தாவேகா நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் வகையிலே தற்சமயம் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இது கூட தாவேகாவிற்கு தெரியவில்லையா என்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தாவேகினால் குறிப்பாக அரசியலை பொறுத்தவரைக்குமே அனுபவம் இல்லாத முதல் முறையாக வருகிறார் என்ற விமர்சனங்களை திமுக வைக்கிறது பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கடிதங்கள் குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்து ஒரு கடிதத்தை அனுப்பும் பொழுது இது போன்ற பிழை ஏற்படுவது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதளவுதான் தாவேகா கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் இருக்கிறதா என்ற கேள்வி என்பது சமூக பேச்சு பொருளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக நிர்மல்குமார் எழுதிய அந்த பாதுகாப்பு கோரி எழுதிய அந்த கடிதத்தில் என்பது மிக முக்கியமாக அதாவது மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பதற்கு பதிலாக அஜய் பல்லாவு கடிதம் அனுப்பியிருப்பது என்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதிலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி. விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி தாவேகா சார்பில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குளறுபடி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உள்துறை செயலாளர் யார் என தாவேகாவினருக்கு தெரியாதால் ஒரு குழப்பமானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் என்பவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய உள்துறை செயலர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டவர் அஜய் பல்லா. இந்நிலையில் அவரை குறிப்பிட்டு தாவேகாவினர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் என்பவர் பதவியில் உள்ள நிலையில் அஜய் பல்லா என பெயர் குறிப்பிட்டு தாவேகா தரப்பில் கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2025 ஜனவரி முதல் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஜய் பல்லாவுக்கு தாவேகா நிர்வாகி கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், உள்துறை செயலாளர் யார் என்று தெரியாமல் தாவேகாவினர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தாவேகா தலைவர் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தேர்தல் ஆணையத்துடன் ஒப்பிட்டு குறிப்பாக திமுக அரசு பல்வேறு குழப்படி ஏற்படுத்துவதாக சொல்லி குறிப்பாக ஒரு கடிதத்தை நிர்மல்குமார் அவர்கள் பொதுத்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் மற்றும் செயலருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் முழுநிலை விளக்கத்தை தெரிவித்தது பார்க்க முடியுது. ஆனால் அந்த கடிதத்தில் ஒரு சில பிழை ஏற்பட்டது. அது தற்சமயம் வயலாகி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. விஜய்க்கு பாதுகாப்பாக கோரி தாவேகா அனுப்பிய கடிதத்துல மிக முக்கியமாக மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பவருக்கு பதிலாக அஜய் பல்லாவுக்கு கடிதம் அனுப்பிய தாவேகா அனுப்பியிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய உள்துறை செயலர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர் அஜய் பல்லா. தற்போது மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பவர் பதவியில் உள்ளார். 2020 ஜனவரி முதல் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஜய் பல்லாவுக்கு தாவேகா நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் வகையிலே தற்சமயம் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இது கூட தாவேகாவிற்கு தெரியவில்லையா என்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தாவேகினால் குறிப்பாக அரசியலை பொறுத்தவரைக்குமே அனுபவம் இல்லாத முதல் முறையாக வருகிறார் என்ற விமர்சனங்களை திமுக வைக்கிறது பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கடிதங்கள் குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்து ஒரு கடிதத்தை அனுப்பும் பொழுது இது போன்ற பிழை ஏற்படுவது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதளவுதான் தாவேகா கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் இருக்கிறதா என்ற கேள்வி என்பது சமூக பேச்சு பொருளாக இருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக நிர்மல்குமார் எழுதிய அந்த பாதுகாப்பு கோரி எழுதிய அந்த கடிதத்தில் என்பது மிக முக்கியமாக அதாவது மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் என்பதற்கு பதிலாக அஜய் பல்லாவ் கடிதம் அனுப்பியிருப்பது என்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது லட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.